கோல்ட் ரிஃப் சிரப். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கோல்ட் ரிஃப் சிரப்பை இப்போ தடை பண்ணியிருக்காங்க. இது எதனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிரப்பை சாப்பிட்ட ஒரு 11 குழந்தைகள் செப்டம்பர் மாதத்தில் நார்த் இந்தியாவில் சில ஸ்டேட்ஸில் இறந்து போயிருக்காங்க. இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு குழந்தைகள் இறந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சிரப்பை சாப்பிட்டதுனால. அதனால் இந்த சிரப்பை இப்போதைக்கு தடை பண்ணியிருக்காங்க. யாரும் குழந்தைகளுக்கு இந்த சிரப்பை கொடுக்க. இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்ததுக்கப்புறம் தான் இதோட ஃபைனல் அவுட்கம் தெரியும்னு சொல்கிறாங்க. மீன்வைல் இந்த எழுதி ரெஃபர் பண்ண டாக்டரை அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிரப்பை ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக காஞ்சிபுரமில் இருக்குது. அதே மாதிரி இந்த சிரப் ஆல் ஓவர் இந்தியா சப்ளை ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக சில ஸ்டேட்ஸில் மட்டும் ப்ராப்ளம் வருது, மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் ப்ராப்ளம் வரல? ஒருவேளை எக்ஸ்பயர் ஆன சிரப்பை நமக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் அது இன்வெஸ்டிகேஷன் வர வரைக்கும், நமக்கு ஃபார்முலா க்ளோஸ் ஆகிற வரைக்கும் குழந்தைகளுக்கு இந்த சிரப்பை இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் நோட் பண்ணிக்கங்க, இதை கொடுக்காது. நன்றி, வணக்கம்.